ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ் மிராக்கல்ஸ். இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, உதயகிரி கோட்டை. இது ஸ்டார்டிங்கில் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வரும்போது இந்த ஒரு மரம் நிற்கும் பாருங்கள். இது வந்து யாராவது பார்த்துருப்பாங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஹிந்து கோயிலில் அதிகமாக அந்த மரத்தை பார்க்கலாம். நாகலிங்கம் இந்த பூவோட பேர். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் சிலை இருக்கும், அதை சுற்றி ஒரு நாகப்பாம்பு படம் எடுத்த மாதிரி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுன்னா சூப்பராக க்யூட்டாக இருக்குது அந்த பூ. இதென்னா ஒரு மரநாய் பார்த்துருக்கீங்களா? அப்படி தான் மரநாய் இருக்கும். அது தலை வந்து நாயோட தலை மாதிரி இருக்கும். இது ஒரு குயில் பிடிச்சி போட்டுருங்க, புள்ளி குயில். அப்புறம் புறா இருக்குது, நிறைய புறா. மயில் புறா இதுக்கு பேர். அதே மாதிரி தான் இருக்குது, அதுக்கு தொகை விரிச்சிட்டே தான் இருக்கும். இது லவ் பேர்ட்ஸ் தான், பச்சை கலர். ஏன்னா நிறைய விதமான முயல்கள் இருக்குது, முயல் குட்டி இருக்குது, பெரிய முயல் இருக்குது. நல்லா க்யூட்டாக இருக்கலாம் பார்க்குறதுக்கு, செமையாக இருக்குது. இது கின்னி பக்கு, எலி மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு வால் இருக்காது, பார்க்க ஒரு பெரிய பெருச்சாலி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், ஒரு எலி மாதிரி. அடுத்தது ஒரு முயல் மட்டும் தனியாக இருக்குது. இதை ஏன் தனியாக வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. அதுக்கு தவிடு வச்சுருக்காங்க, ரைஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் கொஞ்சம் புல் எடுத்து போட்டிருக்காங்க. அது சோகமாக உட்காந்துருக்குது. இந்த மலைப்பாம்பு சரியான பாம்பாக இருக்குது, பெரிய சைஸாக இருக்குது. முட்டை இருக்குது பக்கத்தில், அது முட்டை போட்டிருக்குமா இல்லை வேறு முட்டையான்னு தெரியல. பெருசாக இருக்குது. நான் எவ்வளோ நாள் கழிஞ்சு இப்போ தான் நேரில் இவ்வளோ பெரிய மலைப்பாம்பு பக்கத்தில் நின்று பார்க்குறேன். மலைப்பாம்பு செம்மையாக இருக்குது. யாருக்காவது மலைப்பாம்பு பார்க்கணும் அப்படின்னு ஆசை உண்டுன்னா உதயகிரி கோட்டை வாங்க, நேராக பக்கத்தில் நின்று பார்க்கலாம். பெரிய சைஸ் மலைப்பாம்பு. இது கீரி. என்ன எப்படி கத்துது பாவம், சின்ன பிள்ளைய பிடிச்சி போட்டிருக்காங்க. பால் வச்சுருக்காங்க பக்கத்தில், கத்திக்கிட்டே இருக்குது. ஓகே, பாவம் கத்திக்கிட்டே இருக்குது. இது பூங்காயில் நிறைய போட்டுச்சுங்க. பாம்புகளால் நமக்கு நன்மையா, அதை பற்றி போட்டிருக்காங்க. அதில் வந்து போர்டில் எத்தனை வகையான பாம்பு நம்ம இடத்துல இருக்குது அந்த மாதிரிலாம் அதில் போட்டிருப்பாங்க. விஷப்பாம்பு அப்படிலாம். இது தமிழ்நாட்டின் அடையாளங்களாம். ஓகே, சரியான மரம் இருக்குது. இதில் நிறைய போர்டுகள் வரிசையாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொருடைய இது எதெல்லாம் இங்கே இருக்குது, எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு உள்ளது. நிறைய விஷயங்கள்லாம் அதில் சொல்லியிருப்பாங்க. உதயகிரி கோட்டையில் காணப்படும் சில பட்டாம்பூச்சிகள். இந்த கோட்டையில் இந்த மாதிரி பட்டாம்பூச்சிகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க, போய் பார்க்கலாம். கோட்டையில் காணப்படும் சில பறவைகள். இந்த பறவைகள்லாம் இங்கே இருக்குமா என்ன? போய் தான் பார்ப்போம் உள்ளாடி. இதெல்லாம் நம்ம வரும்போது டிக்கெட் எடுத்துகிட்டு வரோம்ல, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரும்போது இந்த இடத்துல எல்லாம் இதெல்லாம் இருக்கும் வரிசையாக. இதெல்லாம் பார்த்துட்டு தான் உள்ளே வர முடியும். அதை பார்த்திங்கன்னா பறவைகள் அந்த இதெல்லாம் இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே அதெல்லாம் இருக்கும். ஓகே, அப்படி ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போகலாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு. உட்காரதுக்கு சூப்பராக இது பண்ணி பிடிச்சிருக்காங்க, உட்காருது டைம் பாஸ். ஒட்டக்கச்சிமிங்க, அது சூப்பராக இருக்குது குளம். அந்த குளத்தில் மீன்கள் பெருசாக இருக்குன்னு பார்த்தா எல்லாம் சின்ன சின்ன மீனாக இருக்குது. இதுதான் வளர்மா இருக்கும். பார்த்தீங்களா, குளத்துக்கு நடுவில் சூப்பராக ஒரு வழி வச்சுருக்காங்க, பாதை மாதிரி, நல்லா இருக்குது. இது அன்னப்பறவையா, மயில். இது வந்து பெண் மயில்னு சொல்லுவாங்க. பெண் மயில்னால் பின்னாடி தோகை இருக்காது, செம்மையாக பறந்து தெரியுது. நல்லா உற்சாகமாக தான் இருக்குது, பரவாயில்ல, ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் எந்த சாப்பாடுமே ஒன்றுமே வச்ச மாதிரி தெரில. சாப்பாடு எதுவும் இல்லை அதுக்கு. இதுதான் கொண்டு வைப்பாங்களா இருக்கும், இல்லைன்னா வச்சதாவெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருக்குமா இருக்கும். அதனால் ஒரு மயில் தான் அங்கே இருக்குது. இது ஆண் மயில், சோகமாக ஒத்தைக்கு தூங்கிட்டு இருக்குது. கம்பெனிக்கு யாருமே இல்லை. இன்னொரு பெரிய மரத்தையே சாய்ச்சி போட்டிருக்காங்க. மூங்கிலா இது பார்த்தீங்கன்னா இதுக்கு வேரோட சாஞ்சிருச்சு. இல்லை அவ்வளோ பேராக எழுதி வச்சுருக்காங்க. எல்லாரோடைய நேம் இதில் இருக்கும். அங்கே யாரெல்லாம் வந்துட்டு போனாங்க அவங்களாம் நினைவாட்டு பேர் எழுதி வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து சல்லி வேறு தான், ஆணி வேரே கிடையாது. நல்லா காற்றடிச்சுன்னா மறைஞ்சிடும். அவ்வளோ சீக்கிரம் இது மறையாது. இது எப்படியோ ஃபுல்லாக மழைனால மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சு ஈரப்பதமாக இருந்திருக்கும், அதனால் காற்றடிச்சு மறைஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். செமையாக இருக்குது. குளத்துக்குள்ளே சூப்பராக ஒரு இடம் இருக்குது. ஃபோட்டோ எடுக்க பக்காவாக இருக்குது அந்த இடம், அவ்வளோ அருமையாக இருக்குது.
குளத்துல தான், ஆனால் தண்ணி கலங்கி போய் இருக்குது, ரொம்ப தெளிவாகவே இல்லை. குளத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணாதனால அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். செமையாக இருக்கலாம், பெயிண்டிங்கெல்லாம் பண்ணி செமையாக வச்சுருக்காங்க. இவ்வளோ போகலாமா? இவ்வளோ போகிறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபோட்டோ எடுக்க பக்காவான இடங்க இது, சூப்பராக இருக்கும். மேலே ஒரு கொக்கு மட்டும் இருக்குது. கொக்குன்னா உண்மையான கொக்கு இல்லை, அவங்க சிமெண்டில் செஞ்சு அதை பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து குழந்தைகள் விளையாடக்கூடிய இடம், சில்ட்ரன்ஸ் பார்க். இங்கே ஃபேமிலியோடு இங்கே நிறைய வருவாங்க. ஃபேமிலியோடு வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு போவாங்க. நிறைய ஃபேமிலியெலாம் வராங்க. அங்கே சேஃப் தான், வரலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. குழந்தைங்களெல்லாம் விளையாட அருமையான இடம் இதெல்லாம். புள்ளிமான்களா? புள்ளிமான் போட்டிருக்கான எந்த மானுமே இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி வரும்போது இங்கே நிறைய மானெல்லாம் பார்த்தேன். இப்போ மானே இல்லாமல் இருக்குது. பச்சை கிளிகள். இதுக்கு முன்னாடி வரும்போது இந்த இடத்துல ஒரு பெரிய கழுகு இருந்துங்க, செம்மையாக இருக்கும். பெரிய கழுகு, நான் வாழ்க்கையில் அந்த பெரிய கழுகு அப்போ தான் பார்த்துருக்கேன். இப்போ பச்சை கிளி இருக்குது. பேசுது பார்த்தீங்களா, நம்மகிட்ட ஏதாவது சொல்ல அது வந்து பதில் சொல்லும். சரி, ஹலோ. இதான் மான்கள் கொஞ்சம் இருக்குது இந்த இடத்துல. ரொம்ப மான்களில் ஓரளவு மான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் தூங்க போயிட்டா தூங்கிட்டு இருக்குதான்னு தெரில. கொஞ்சம் மான்கள் வெளியே வந்து சும்மா அப்படி கறங்கிட்டு இருக்குது. இது தெரியுதா? தெரியுது. ரொம்ப தூரமாக இருக்குதா, அதான் கேமராவில் எடுக்கும்போது, கேமரானா ஃபோன் தான், ஃபோனில் எடுக்கும்போது அந்தளவு குவாலிட்டி இல்லை. ஓரளவு ஜூம் பண்ணி பார்த்தேன், ஓரளவு கிடச்சிது. நிறைய மான்லாம் பெரிய பெரிய கொம்பெல்லாம் வச்சுட்டு இருக்குது. நிறைய இருக்குது, மான்கள் இருக்குது. இது புள்ளி மானா? இது என்ன மான்னு தெரில, புள்ளி மானாக இருக்கணும். அதில் போர்டு வச்சுருந்த புள்ளி மான்னு. புள்ளி மான் சின்ன சின்ன குட்டிகள்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். செமையாக இருக்குது. பக்கத்தில் இருந்தால் இதோட பக்கம் இருக்கும் பார்க்கறதுக்கு. எல்லாம் தூரமாகவே இருக்குது. ஓகே, எல்லாம் சூப்பராக இருக்குது. ஜூம் பண்ணி எடுத்துகிற ஓரளவு தான் கிளியரன்ஸாக கிடச்சிது, ஆனால் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி இதில் வந்து நிறைய கிளிகள் புறாக்கள்லாம் இதில் தான் வளர்த்தாங்க, ஆனால் இப்போ எல்லாமே இது எடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு மீன் பண்ணை, ஆனால் இப்போ மீன் அங்கே இல்லை, அது மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அப்படியே விட்டுட்டாங்க. இதுக்கு முன்னாடி இதில் வரும்போது நிறைய மீன்கள்லாம் பார்த்துட்டு போவோம், மீன் காய்ச்சி மாதிரி. உள்ள போய் பார்த்தா கலர் மீன் தான் நிறைய வளர்ப்பாங்க, உள்ளாடி பார்க்க அழகாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தடுத்து போகலாம். இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை. இந்த இடத்துக்கு வரணும்னா நாகர்கோயிலிருந்து 14 கிலோமீட்டர் வரணும். இது ரோடுன்னா நம்ம தேசிய நெடுஞ்சாலை திருவனந்தபுரம் டு நாகர்கோயில் புலியூர்ச்சி அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த கோட்டை அமைந்திருக்குது. இது எப்படின்னா பத்மநாபபுரம் அவர்களின் தலைநகராக இருந்தபோது ஆட்சியாளர்களின் மிக முக்கியமான இராணுவ முகாமாக இருந்த இடம் தான் இது. அப்படியே அடிக்கடி சின்ன வயசுலலாம் அந்த இடத்துக்கெல்லாம் வந்திருக்கோம். உங்களை வரலாறு அந்த மாதிரி எதுவுமே தெரியாது, சும்மா அப்படி பார்த்துட்டு போவோம். ஏதோ அப்படி விளாட வந்த மாதிரி. அப்படி இந்த மரத்துக்கு மேலாம் ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கு மேலெலாம் யாரும் போயிருக்கோம். ஆனால் இப்போ தான் அங்கே மெயின்டெனன்ஸ் இல்லை. இந்த இடம் என்னென்னா இந்த துப்பாக்கி குண்டுகள்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. இது எப்படி சொல்லுவாங்கன்னா, துப்பாக்கிகளை வார்ப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பழைய வார்ப்பட அலை இது. நம்ம அந்த கொல்லப்பட்டதெல்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நினைக்கிறேன். அப்படியே ரெடி பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அது கரெக்டாக தெரில, கெஸ்ஸிங் இந்த மாதிரி தான். ஆனால் அப்படி தான் இந்த இடத்த சொல்லுவாங்க. ரொம்ப பழசாக இருக்குது, செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க. இது வந்து ஓய்வெடுக்க இடமா முன்னாடி பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கெல்லாம் இதில் வந்து நிறைய இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. உட்காந்து நிறைய பிள்ளைங்க உட்காந்து அந்த மாதிரி ஒரு படிப்பகம் மாதிரி ஏதோ பண்ணிட்டு நான் ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். நிறைய குழந்தைங்கள்லாம் உட்காந்து அப்படி இருக்கிறத பார்த்துருக்கேன். இந்த இடத்தோட கொஞ்சம் வரலாறுலாம் சொல்லுவாங்க. அப்படின்னா 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோட்டை வந்து மறுபடியும் 18ஆம் நூற்றாண்டில் திருவிதாங்கூர் மகாராஜா மார்த்தாண்டவர்மவால் மீண்டும் கட்டினார் அப்படின்னு. இங்கே முன்னாடி வரும்போது நாங்கள் ஒரு பெரிய மலைப்பகுதி போவோம் மேலே. அது எப்படின்னா அந்த இடம் எவ்வளோன்னா இந்த இடமே வந்து சுமார் 90 ஏக்கருங்க. 90 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. அந்த மலை அடி மட்டும் எப்படின்னா 260 அடி ஏதோ உண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய மலை. அங்கே வியூ எல்லாம் பக்கா இருக்கும். அங்கே யாரும் அலோ இல்லை, கேட்ட பிறகு அங்கே யாரும் போக முடியாது, அங்கே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தாங்க இது வந்து டி லெனாய் கல்லறைக்கு செல்லும் வழி.
ஓகே, அங்கே ஒரு கல்லறை இருக்குது, நம்ம அங்கே பார்க்கலாம். இவங்க இது எப்படின்னா ஒரு 1741 44 உள்ளாடி மார்த்தாண்டவர்ம ஆட்சி காலத்தில் வந்து டச்சு கிழக்கு இந்தியா கம்பெனியில் கடற்படை தளபதியாக லனாய் மேற்பார்வையில் மீண்டும் இந்த கட்டடம் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு. இவங்க என்ன திருவிதாங்கூர் இராணுவத்தில் வந்து தலைவராக இருந்திருக்காங்க, தலைவராக பணியாற்றிருக்காங்க அப்படின்னு. ஓகே, இந்த இடம் வந்துட்டோம், என்ட்ரி ஆகிட்டோம். இந்த போர்டெல்லாம் ஒன்று படித்து பார்த்துடுங்க, அதில் என்னெல்லாம் போட்டிருக்குதுன்னு. பொறுமையாக இருந்து ஒன்று ஒன்றா இருந்து படித்து பார்க்கணும். ஓகே, கேட்டு திறந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து பெயிண்டிங்கே கிடையாது, பெயிண்டிங் எல்லாம் போய் மழை பெஞ்சு பாசி பிடிச்சிருக்கு, பயங்கரமாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு, பெயிண்டிங் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஓகே, இதான் அந்த கல்வெட்டு, நிலைமை தமிழ்நாடு அரசு டி லனாய் சமாதி கல்வெட்டு. ஒன்றா படித்து பாருங்கள், எல்லாமே அதில் புரியும் என்னெல்லாம் போட்டிருக்குன்னு. என்ன போட்டிருக்காங்க, 1988 இதெல்லாம் போட்டிருக்காங்க. 1940 சித்திரை மாதம். இந்த சமாதியில் கல்வெட்டு ஆசிரியங்கள். இந்த இடத்தில் அடக்கப்பட்ட திருவிதாங்கூர் நிறைய எழுத்துக்கள் வந்து கரெக்டாக தெரியலை, கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியுது. அந்த எழுத்துக்கள்லாம் நிறைய எழுத்துக்கள் அழிஞ்சிச்சுன்னு அழுக்கு பிடிச்சி பாசி பிடிச்சி இருக்குது. நம்ம பக்கத்தில் ரொம்ப கூர்மையாக இருந்து பார்த்தா தெரியும், ஃபோட்டோலலாம் ரொம்ப அதிகமாக தெரில. அது நம்ம அந்த பக்கத்துலேருந்து படித்து பார்த்தா கரெக்டாக அந்த எழுத்துக்கள்லாம் புரியும். உங்கள் ஃபோட்டோவில் பார்க்க நேரம் அந்த எழுத்துக்கள்லாம் ரொம்ப தெரியாது, நேரில் இருந்து நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கூட தெளிவாக இருக்கும். ஃபோட்டோ நேரம் தான் கொஞ்சம் அப்படியே மங்கலாக இருக்கிறது. ஓகே, உள்ள என்ட்ரி ஆகிட்டோம், உள்ள போயிட்டேன். இதுதான் சமாதி. ஓகே, நம்ம உள்ளே வந்துட்டோம். அப்படி ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரலாம். 1 2 3 இடம் இருக்குது. இது ஃபஸ்ட்டு யாருன்னு தெரில. இது வந்து தமிழ்லேயும் லத்தீன் மொழியில் ஏதோ எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து அடக்க செய்த இடத்துல வந்து ஒரு தேவாலயம் மாதிரி இது. அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு தேவாலயம் மாதிரி கட்டியிருப்பாங்க. அதான் நம்ம ஃப்ரெண்டு என்ட்ரன்ஸ் வாசலில் பார்த்தேன்ல, நம்ம உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஒரு பார்க்கவே ஒரு தேவாலயம் மாதிரி தானே இருந்தது. ஆனால் ஓப்பன்னா ஃப்ரெண்டு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருந்தது, நல்லா இருந்தது இந்த இடம் பார்க்குறதுக்கு. இல்லை 2 இருக்குதா? ஓகே, அடுத்த பக்கம் வந்துட்டோம். சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு கல்வெட்டு மாதிரியே எல்லாம் சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபுல்லாக லெட்டர்ஸ் எல்லாமே லெட்டரில் இது பண்ணி எழுதி வச்சுருக்காங்க. எல்லாமே கல்வெட்டு மாதிரி நிறைய இதெல்லாம் சிற்பம் மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை குருசு தானே போட்டிருக்காங்க. ஆமாம். ஓ ரைட், இது தமிழ் மொழி மாதிரி இருக்குது. அந்த கல்வெட்டில் கீழே இருக்குது.
இது பார்த்தீங்களா எப்படி இருக்குது, ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ரெண்டு பக்கமும் அது ஏஞ்சலா இது ஏதோ சொல்லுவாங்களே இவங்கள அப்படின்ற மாதிரி சென்டரில் ஒரு குருஸ் போட்டிருக்கு, மேலே ஒரு கிரீடம் எல்லாம் வச்சு போட்டு கீழே வந்து அபாயம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே தமிழ் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாம் தமிழ் எழுதி வச்சுருக்காங்க இந்த இடம்லாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கோட்டையை வந்து டில்லானா கோட்டைன்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் டிலேனா கோட்டைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இதுக்கு பேர் இருந்திருக்கு அப்படின்னு இருக்குது. ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து உதயகிரி கோட்டைன்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். இதில் வந்து அவங்களோட மனைவி மற்றும் அவங்க மகன் 3 பேருடைய கல்லறை தான் இது. எல்லாருமே இதில் தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த இது ஒரு தேவாலயம் மாதிரி அவங்களுக்கு அதில் தான் இது பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு தேவாலயம் மாதிரி தானே இருந்தது. ஃப்ரெண்டு வாசல் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருந்தது அந்த இடம், ஒரு தேவாலயத்தை மாதிரி தான் அது இருந்தது. அவங்களுடைய கல்லறை தான் இது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இதில் ஒரு சுரங்கப்பாதை ஒன்று உண்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சுரங்கப்பாதை எங்கே இருக்குன்னு தெரியலை. நாங்களும் தேடி பார்த்தோம், அந்த இடமே அதில் இல்லை. எந்த ஒரு போர்டும் இல்லை அங்கே சுரங்கப்பாதை இருக்குது அப்படின்னு எதுவுமே பார்க்கல. நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமான்னு தெரில. ஆனால் நாங்கள் நல்லா தேடி பார்த்தோம், அந்த மாதிரி எதுவுமே அதில் கிடைக்கல. இது பேக் சைடு அப்படி போய் பார்க்குறோம். பேக் சைடு இல்லை, ஒரு கிணறு இருக்குது, ஒரு கிணத்துல தண்ணி இருக்குது, நிறைய தண்ணி இருக்குது. அதில் வேஸ்ட்டெல்லாம் கிடக்குது, அதாவது இலைகள் கிடக்குது, கவர் கூடு, பாட்டிலெல்லாம் அவ்வளோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த இடம் வந்து அவ்வளோ நீட்டாகக்கூடிய இடம். பிளாஸ்டிக்கெல்லாம் அவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் தான் தண்ணி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி எடுக்க ஓசெல்லாம் போட்டு விட்ருக்கு. ஓகே, அவ்வளோதான் அந்த கோட்டை. இனி அப்படியே போக வேண்டியது தான். வந்துட்டோம் டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில். இது என்ன, இது வந்து இந்த பீராங்கி குண்டு, அந்த பீராங்கியில் யூஸ் பண்ணுவாங்களா, அதில் உள்ள குண்டெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் குண்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பீராங்கி போடக்கூடியது. எல்லாம் இரும்பு மெட்டல் தான், எல்லாம் நல்லா வெயிட்டாக இருக்கும், பீராங்கி யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துக்கிட்டு வரும்போது நம்ம பெரிய கேமராலாம் கொண்டு வந்து அதுக்கு தனி டிக்கெட் எடுக்கிறாங்க. அல்லாமல் நமக்கு வந்து உள்ளே வரும்போது டிக்கெட் எடுத்து தான் உள்ளே வர முடியும். மொபைல் ஃபோன் சின்ன கேமராலாம் கொண்டு வரலாம், யூஸ் பண்ண விட்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட முழு ஆதரவு என்ன கொடுங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ என்னால் போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.